நல்ல காலம் பொறுக்க ஆசைகள் எல்லாம் நிறைவேற. என்னங்க குடுகுடுப்புக்காரங்க மாதிரி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நிஜமாவே நம்ம விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க போற நமக்குள்ள இருக்கிற ஒரு மேஜிக் பவர் பத்தியும் அந்த பவரை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு ரொம்ப தெளிவா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட சொல்லியிருக்கேன். இதை எந்த வயசுல இருக்கவங்களும் பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஒரு மரம் வெட்டும் தொழிலாளி வழக்கம் போல காட்டுக்குள்ள மரம் வெட்டுறதுக்காக போயிருக்காரு. வேலை மும்முரத்தில் நேரம் போனதே தெரியாமல் மாலை இருட்டும் வரை வேலை செஞ்சார். அப்போ நல்லா இருட்டிருச்சு. மிருகங்கள் இருக்கிற இந்த காட்டுக்குள்ளே பயணம் செஞ்சு ஊருக்குள்ளே போகிறது ஆபத்துன்னு உணர்ந்ததால் அங்கேயே தங்கிட்டு காலையில் வீட்டுக்கு போயிடலான்னு முடிவெடுத்தவர் கொஞ்சம் சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு மரத்துக்கு அடியில் போய் தஞ்சம் புகுந்தார். கடுமையான வேலை பார்த்தவருக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த காட்டுக்குள்ளே உணவு எதுவும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலும் நல்லா பசிக்குது, தாகமாகவும் இருக்குது. ஏதாச்சும் ஒரு உணவு கிடைச்சா சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிடலாம் அப்படின்னு நினைக்க கண்ணிமைக்கும் நேரத்தில் அறுசுவை உணவுகளும் அனைத்து வகை பழச்சாரும் தண்ணீரும் அவருக்கு முன்னால் தோன்றுனுச்சு. அவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது, ஒருவேளை கனவா இருக்குமோ அப்படின்னு நினச்சவர் அந்த உணவில் ஒன்றை எடுத்து ருசி பார்க்க ருசியை உணர்ந்தவர் உண்மை என்பதை உணர்ந்து தனது பசி தீரும் வரை நன்றாக சாப்பிட்டார். பசி போயிடுச்சு. சரி தூங்கலான்னு மரத்துக்கு கீழே போய் படுத்தவருக்கு வசதியா இல்லை. அவருக்கு ஒரு எண்ணம், இப்போ மட்டும் ஒரு கட்டில் இருந்துச்சுன்னா இந்த மரத்தடி காத்துக்கு எவ்வளோ சுகமாக தூங்கலாம் அப்படின்னு நினச்ச மாத்திரத்தில் தலையணை மெத்தையோட ஒரு கட்டில் தோன்றுனுச்சு. எல்லா வசதியும் கிடைச்சதும் காலையிலேருந்து மரம் வெட்டினதில் கை கால்லாம் அசதியாக இருக்குது, யாராச்சும் பிடிச்சு விட்டா நல்லா இருக்குமேன்னு நினைக்க பணிவிடை செய்ய ஆட்களும் தோன்றுனாங்க. இதெல்லாம் நம்பவும் முடியாமல் ஆனால் அனுபவிக்கிற மகிழ்ச்சியோடையும் நல்லா ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. திடீர்னு ஒரு சந்தேகம், ஆமாம் நம்ம நினச்சதெல்லாம் நடக்குதே, ஒருவேளை இப்போ புலி வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு நினச்சது தான் தாமதம். புலி வந்துருச்சு. நினச்சது போலவே வந்துருச்சேன்னு நடுங்கினவருக்கு நம்மளை பார்த்து பாஞ்சு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நினைக்க புலி பாஞ்சும் இருச்சு. எனக்கு சொல்லப்பட்ட கதையில் இதோட கதை முடிஞ்சிடும். ஆனால் நினச்சதெல்லாம் நடக்குங்கிற ஆப்ஷன் இருக்கும்போது நாம் ஏன் இதோட முடிக்கணும்? ஏன்னா இது நம்ம கதை. ஸோ இங்கே ஒரு ட்விஸ்ட்டை கொடுப்போம். புலி பாஞ்சு வர அந்த ஒரு கணத்தில் தொழிலாளி, கடவுளே என்னை எப்படியாவது என் குடும்பத்தோட சேர்த்து வச்சிருன்னு கண்ணை மூடி வேண்ட கண் திறந்து பார்த்தவருக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா தொழிலாளி தான் வீட்டில் தன் குடும்பத்தோட படுத்துட்டு இருந்தாரு. நடந்ததெல்லாம் நினச்சி அவருக்கு தூக்கமே வரல. கடவுளுக்கு நன்றியை சொல்லிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு அப்படியே தூங்கிட்டாரு. மறுநாள் காலையில் எழுந்தவருக்கு எப்படி தான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள ஓடுறாரு. அவர் தங்கியிருந்த அந்த மரத்தை வெளிச்சத்தில் போய் பார்த்தவருக்கு புரிஞ்சுது, நேற்று இரவில் நாம் அமர்ந்திருந்த மரம் ஒரு கற்பக விருட்ச மரம்னு. அப்புறம் என்ன, சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டாரு. கற்பக விருட்சம்ங்கிறது ஒரு கற்பனையான மரம். புராணங்கள் படி இது தேவலோகத்தில் இருப்பதாகவும் இந்த மரத்திற்கு கீழே இருந்து எது வேண்டுனாலும் கேட்டாலும் கிடைக்கும்னு நம்பப்படுது. விஷ் ஃபுல்ஃபில்லிங் டிவைன் ட்ரீ, அதாவது வேண்டுபவர்களுக்கு வேண்டியதை அளிக்கும் மரம்னு நம்பப்படுது. இப்போ கூட வீட்டில் இந்த மரத்தை பல பேர் சிலையாகவோ ஃபோட்டோவாகவோ வாங்கி அஸ்பீஷியஸாக வச்சுருக்காங்க. இப்படி ஒரு மரம் நிஜமாவே இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதில்ல? இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தனித்தனியாக நம்ம கூடவே தான் அந்த மரம் இருக்கு. அதுதான் நம்ம மனசு. மரம் வேணா கற்பனையாக இருக்கலாம், ஆனால் மனசு நிஜம். நல்லது நினைச்சா நல்லதும் தீயது நினைச்சா தீயதும்னு அப்படியே கொடுக்கும் சக்தி கொண்டது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் எண்ணம் போல் வாழ்க்கையினும் நல்லதையே நினைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சாதாரண மனுஷங்களான நம்மளால எப்படி எல்லா நேரத்திலையும் பாசிட்டிவாக மட்டுமே நினைக்க முடியும்? நல்லது கெட்டது ரெண்டையும் யோசிக்கிறது தானே மனித இயல்பு. இது கதை, அதனால எல்லாம் உடனே நடந்துருச்சு, நம்ம வாழ்க்கை என்ன அப்படியா அப்படின்னு தோணுதில்லை? நம்ம வாழ்க்கையிலையும் நாம நினைச்சதெல்லாம் நடக்கும். ஆனா அதுக்கு நம்ம எண்ணங்கள் ரொம்ப சக்தியாகவும் திடமாகவும் தெளிவாகவும் வீரியமாகவும் இருக்கணும். அதுக்கு நம்ம மனசு ஒருநிலைப்பட்டதா இருக்கணும்.
சத்குரு என்ன சொல்றாங்கன்னா, ஒருவரின் உடல், மனம், உணர்ச்சிகள் மற்றும் சக்தியை ஒருமுகப்படுத்தினா அது கர்ப்ப விருட்சம் போல செயல்படுமா. உறுதியாக ஒருநிலைப்பட்ட மனம் ஒரு கர்ப்பக விருட்சம்னா அந்த மனசுல நினைக்கிற எல்லா எண்ணங்களும் ஈடேறும் தானே அர்த்தம். இந்த மாதிரி நமக்கே சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பட் எல்லாமே பேட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். நான் பயந்த மாதிரியே நடந்து போச்சு, நான் நினச்ச மாதிரியே நடந்து போச்சுன்னு புலம்புறத எவ்வளோ பேர் கேட்டிருப்போம். ஏன் நாம் பயப்படுற, பதட்டமாக திரும்ப திரும்ப யோசிக்கிற விஷயங்கள் மட்டும் நடக்குது? ஏன்னா அது எல்லாம் நாம் ரொம்ப கான்சென்ட்ரேஷனோட பண்ணுறோம். யோசிச்சு பாருங்க, பயப்படும் போதும் படபடப்பாக இருக்கும் போதும் நமக்கு வேற எந்த சிந்தனையும் இருக்காது, யாரை பற்றின யோசனையும் இருக்காது. இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோன்னு ரொம்ப தெளிவாக நெகட்டிவாக யோசிப்போம். அந்த நேரங்களில் நம்ம எண்ணங்களோட வீரியம் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். கோபப்படும் போதும் அப்படிதான், நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகளை ரொம்ப வீரியமாக பயன்படுத்துவோம். அதுக்கு தான் நம்ம வார்த்தைகளை அளந்து பேசணும்னு, கவனமாக பேசணும்னு, யார் வாயிலையும் விழுந்துடக்கூடாதுன்னு நம்ம அம்மாக்கள் சொல்லுவாங்க. அதுவே பொறுமையாக நல்ல விஷயம் யோசிக்கும் போது நமக்கு அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்குமானா இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு சாமி கும்பிட்றதை எடுத்துக்கலாம். என்னைக்காச்சும் நமக்கு வேண்டியதை சாமி கிட்ட வேண்டும் பொழுது ஒரு 2 நிமிஷம் சேர்ந்தாப்புல மனசை ஒருநிலைப்படுத்தி சாமி கும்பிட்றோமா? அப்பதானே பல சிந்தனைகள் தேவையில்லாம வருது. வேணும்னா ஒன்று பண்ணுங்க, இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிறத, உங்களுக்கு தேவையானதை ஒரு 10லேருந்து 20-25 செகண்ட் எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் நினச்சி பாருங்க பார்ப்போம். அப்படி மட்டும் நினச்சி பார்த்துட்டோன்னா நம்ம மனசு ஒரு கர்ப்பக விருட்சம்னு எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணிங்களா? முடிஞ்சுதா? அப்படின்னா வாழ்த்துக்கள். ஆனால் பல பேருக்கு இது முடிஞ்சிருக்காது. ஏன்னா கோபத்தையும் நெகட்டிவ் எனர்ஜியையும் அவ்வளோ ஃபோர்ஸாக ஹேண்டில் பண்ணுற, அக்செப்ட் பண்ணுற, எக்ஸ்போஸ் பண்ணுற நாம் பாசிட்டிவிட்டியை, நல்ல விஷயங்களை பல தேவையில்லாத எண்ணங்களால் நீர்த்து போக செஞ்சிடுறோம். தெளிந்த நீரோடையாக இருக்க வேண்டிய மனசு ஏதாவது தேவையில்லாத சிந்தனைங்கிற கல்லை தூக்கி போட்டு குழம்புன குட்டை மாதிரி இருக்குது. ஓ, இவ்வளோ விஷயம் இருக்கா? இது தெரியாமல் நான் இத்தனை நாளாக நிறைய நெகட்டிவ் தாட்ஸோடு இருந்துட்டேனே, அதெல்லாம் நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் பயப்படாதீங்க. நம்ம எண்ணங்களால் புளியை வர வைக்க முடியும்னா அதே எண்ணங்களால் நம்மளை பாதுகாத்துக்கவும் முடியும். அதுக்கு தான் ஆரம்பத்திலேயே அந்த கதையை சொன்னேன். இது வரைக்கும் நான் சொன்னதையெல்லாம் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்ப்போம். இது வரைக்கும் போனது போகட்டும். இனிமேல் நல்லதை மட்டுமே நினைப்போம். நமக்கும் மற்றவங்களுக்கும் தேவையில்லாத சிந்தனைகளை டைலூட் பண்ணுவோம். நம்ம நிஜ தேவைகள் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம மனசை கற்பக விருட்ச மரமாக மாற்றுவோம். நம்ம ஆசைகள், வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றிப்போம். இதெல்லாம் நம்மளால முடியுமான்லாம் யோசிக்காதீங்க. இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்ச பல பேர் இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுவாங்க தான். அந்த மாதிரி ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோடையும் மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான டிப்ஸோடையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. Until then, signing off, ராணியோட பொண்ணு. டாடா.